நம்முடைய பங்கு விசுவாசபுரத்தின் தந்தை அருள் திரு ஜோசப் பேஜ் அவர்களே, அருள் சகோதரனுடைய தலைவி அனிசிதா அவர்களே, அண்ட் அந்த இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபல் ஷீலா அவர்களே, அருள் தந்தை கிளார்வின் அவர்களே, அருள் தந்தை பிரான்சிஸ் பாபு அவர்களே, களப்பணிகளோடு களப்பணி செய்கின்ற சகோதரர் நிஷில் ஆண்டனி அவர்களே, இருபாவும் ஆசிரியர் பெருமக்களே, அன்புள்ள பெற்றோர்களே, பாசத்துக்குரிய பள்ளி குழந்தைகளை, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில், அதாவது கிறிஸ்து பிறப்பு விழா நிகழ்வில் பங்கேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் சுப்பீரிட்ட சொல்லிக் கொண்டிருந்தேன், இந்த போட்டோ ப்ரோக்ராம் எல்லாம் ஃபேபுலஸ் அண்ட் ஃபண்டாஸ்டிக், நல்ல வெல் ஆர்கனைஸ்ட். ஸோ ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் the organizers for this program. Well organized, கிளியராக டீட்டெயிலாக அழகாக குழந்தைகள் பேசியிருந்தார்கள். இந்த முதல்ல கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் வெல்கம் கொடுத்த குழந்தை மிக சிறப்பாக அழகாக ஆங்கிலத்தில் பேசினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். அப்படி இருந்தால் உங்களுடைய பள்ளி ஒரு தரம் வாய்ந்த பள்ளியாக இருக்கின்றது என்பதை புலனாக்குகின்றது. ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய மேன்மை கண்டறிய 2 காரணிகள் தேவை. ஒன்று, தரமான கல்வி, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். இன்னொரு ஒன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு. இந்த 2ம் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே தான் இந்த ஸ்டாண்டர்ட் உள்ள பள்ளியாக இருக்கின்றது. எனவே சுப்பீரியர் ஷீலா ஆசிரியர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள். அன்றுள்ள குழந்தைகளை நமது மொழியில் சொல்லணும்னா, கிறிஸ்துமஸ் என்றால் அன்பு பிளஸ் பகிர்வு, 2ம் இணைந்தது தான் கிறிஸ்துமஸ். ஏன் கிறிஸ்துமஸ் என்றால் அன்பு என்றால் வருகவே இறை அமைதியை தருகவே
என்ன ஒரு அருமையான பாடல். என் மக்கள் இந்த மகிழ்ச்சியில் என்றும் வாழ அவர்களை புனித பாதையை உயர்த்த எனது ஒரே மகனை பூவுலகத்துக்கு அனுப்ப தகுந்த காலம் இதுவே. ஆகவே நாம் வாழ்ந்த தூதர்களை சென்று பார்ப்போம். உங்கள் மகிழ்வை இரட்டிப்பாக மாற்ற இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எனது அருமை மகன் இயேசுவை புது உலகத்திற்கு அனுப்ப தகுந்த காலம் இதுவே. கேப்ரியல், நீ சென்று நாசரேத்து என்னும் ஊரில் உள்ள ஜோவாக்கின் அண்ணா என்பவரின் மகள் மரியாவிடம் சென்று இந்த செய்தியை சொல்லினார்.
ஆண்டவரே, அப்படியே ஆகட்டும். இதோ யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டுள்ள மரியா. அறிவுரை பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டறிந்துள்ளது. இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். இது எப்படி நிகழும்? நான் கண்ணியாயிற்றே. தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் மகனை உன்மேல் உயரிடும். ஆதலால் உன்னிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். உண்மையாகவே கடவுள் வல்லவர். எலிசபெத் கருவுற்றிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மறுமுறையில் யூதேயா மலைதேசத்திற்கு சென்று எலிசபெத்தை வாழ்த்து வரலாம். எலிசபெத், எலிசபெத், மரியா, மரியா, உன் வார்த்தையை கேட்டவுடன் என் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஆண்டவர் உனக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். என்ன மரியா திருமணத்திற்கு முன்பே கருவுற்று இருக்கிறாரா? அவனை எப்படியாவது விலக்கி விடணும். யோசேப்பே,
மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். ஆண்டவரை, நீர் பணித்தவாறே மரியாவை ஏற்றுக்கொள்கிறேன். அறிவிக்கப்பட்ட செய்தி என்னவென்றால், நாட்டில் உள்ள அனைவரும் அவரவர் தாம் தாம் சொந்த ஊருக்கு சென்று பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது அரசரின் கட்டளை கட்டளை கட்டளை. நாம் இப்போது என்ன செய்வது? சரி, மரியாதை கூட்டிக் கொண்டு பெத்லகேமுக்கு சென்று பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். வயிறு வலிக்கிறது. பயப்பட வேண்டாம் மரியா, அங்கே வீடுகள் இருக்கின்றது. நாம் போய் பார்க்கலாம். ஐயா, ஐயா, என் மனைவி பிரசவ வேதனை படுகிறார். இங்கே தங்குவதற்கு இடம் தருவீர்களா? இங்கே இடமில்லை, வேற எங்கேயாவது போய் பாருங்கள். ஐயா, ஐயா, என் மனைவி பிரசவ வேதனை படுகிறார். இங்கே தங்குவதற்கு இடம் தருவீர்களா? இங்கு தங்குவதற்கு இடமில்லை, அந்த மாட்டுக்கொட்டையில் போய் பாருங்கள். வாருங்கள் மரியா. அஞ்சாதீர்கள். இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் பெரும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று மேசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கான அடையாளம். என்னது, மேசியாவா? நம்ம மீட்டர் திறந்திருக்கிறாரா? வாருங்கள், நாம் ஆடி பாடி அவரை கண்டு வணங்கி வருவோம். வாருங்கள், போகலாம். பாடுபட்டு உழைத்திடும் பூலோக மாந்தர்களே, பாடுகள் போக்கிடவே பாலகன் இயேசு பிறந்தார்.
இதில் ஒளியத்தின் நோக்கம்தான் என்னவோ? இவ்வாறு ஒரு வித்தியாசமான அழகும் பிரகாசமும் உடைய விண்மீன் தோன்றினால் யூத அரசர் பிறந்திருப்பார் என்பதல்லவா பொருள். இந்த விண்மீன் நகர்கிறது, வாருங்கள் யூதர்களின் அரசரை பார்க்க செல்லலாம்.
அருமை அருமை, மிகச் சிறப்பாக நாடகத்தின் மூலம் நடனத்தின் மூலம் பாடல்கள் Christmas,
ways to find true meaning of unity and strength of our school family. கொஞ்சம் இரு, இது வந்துட்டேன். ஐயோ என்னங்க எனக்கு டைம் ஆகுது. பொல்லாத டைம். ஆமா, உட்காருங்கல்ல. சொல்லுங்க என்ன சொல்ல. அதுக்குள்ள வந்துடுறேன். நீங்க 2 பேரும் தயாரா இருங்க. விளையாடியா நீ? பாவுங்க கொஞ்சம் இருக்கும் காட்டுங்க. ஆமாப்பா, அம்மா போயிட்டு வரட்டும்பா. என்னங்க என்ன சொல்றீங்க? நான் சீக்கிரமா வந்துடுறேன். எப்படியோ போ, ஆனா சீக்கிரம் வரல. வந்துடுங்க. சிங்கரா வா. ராஜு நீயும் அப்பாவும் ரெடியா இருங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். என்னங்க என்னங்க வந்துட்டியா? இப்ப மணி என்ன? என்ன மன்னிச்சிருங்க. உனக்கு என்ன நெஞ்சு அழுத்தம் இருந்தா நான் அவ்வளவு சொல்லி கேட்காம இதோ வந்துடுறேன்னு போனவ விடிச்சு வர. நான் என்னங்க செய்யட்டும்? அந்த பொண்ணுடைய நிலைமை அப்படி இருந்துச்சு. எவ்வளவோ சிரமப்பட்டுட்டா. விட்டுட்டு வரதுக்கு என் மனசு வரலைங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் கிறிஸ்துமஸ் பூசிய தவற விட்டதே கிடையாது. ஆனா இந்த வருஷம் ஒன்னால அது கெட்டு போச்சு. ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட கோயில் நினைப்பே வரலையா? ஏன் பேசாம நிக்கிற? சொல்லு. நான் கோவில்ல தாங்க இருந்துட்டு வரேன். என்ன சொல்ற? ஆமாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு 7 குடிசையில பிறந்தாரே ஆண்டவர். அதை நினைச்சு கொண்டாடுறதாங்க கிறிஸ்துமஸ். ஆனா இன்னைக்கு சிங்காரங்கிற ஒரு 7 குடிசையில பிறந்திருக்கே ஒரு குழந்தை. அந்த குழந்தையின் முகத்துல நான் அந்த கடவுளை பார்த்தேன். ஆமாங்க, எனக்கு அதுதான் கிறிஸ்துமஸ். நீங்க வேணும்னா கோயிலுக்கு போகாம இருந்திருக்கலாம். நான் அந்த குடிசைங்கிற கோயில்ல தான் இருந்தேன். அந்த குழந்தை வடிவத்துல கடவுளையும் நான் பார்த்தேன். என்ன பாருங்க, இப்ப கூட நீங்க அனுமதி கொடுத்தா பண்டிகைக்காக எனக்கு வாங்கி வச்சிருக்கீங்களே அந்த புடவையை அந்த 7 தாய்க்கு கொடுத்துருவேங்க. அம்மா, ஓஹோ, அதுக்கும் தயாராதான் ஆளை வர சொல்லி இருக்க போல இருக்கு. சிங்காரம், ஏன் இப்ப இங்க வந்தேன்? உன் மனைவி பக்கத்தில் இருக்க வேண்டியதானே? போப்பா போ. இதுவே அவளுக்கு என்ன? நீங்க தான் தெய்வம் போல வந்து இருந்து கடைசி வரைக்கும் அவ பக்கத்திலேயே இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்களேப்பா. இன்னும் எதுக்குடா இங்க வந்த? நீங்க தான் ஐயா பண்டிகை சமயத்துல நிறைய வேலை இருக்கும், சீக்கிரம் வாடான்னு சொன்னீங்க. அப்பா அப்பா, என்னோட புது துணியை கூட சிங்கார வீட்டுல பிறந்திருக்க குழந்தைக்கு கொடுத்துடலாம்ப்பா. ஆமாப்பா, ஏழைங்களுக்கு செய்யறதெல்லாம் எனக்கே செய்யறதாக உணர்வுகள்னு இயேசு சாமி சொன்னாராம்பா. எங்க டீச்சர் சொன்னாங்கப்பா, அப்படி ஏதாவது செய்தாதான் அது உண்மையான கிறிஸ்துமஸ். சிங்காரம், நீ வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பாருப்பா. இன்னைக்கு எங்க வேலையில நாங்களே பாத்துக்கிறோம். சரிங்கம்மா. சிங்காரம், நீ கணக்க தீர்க்க வேண்டாமா? ஐயோ, வேண்டாங்க வேண்டாங்க, கணக்க தீர்த்து அவளை வேலையில்லாம ஆக்கிறாங்க. அது பாவங்க. நீ சும்மா இரு. சிங்காரம், இந்த இது புஷ்பாவுக்காக எடுத்தது. இது உன் மனைவிக்கு கொடு. ஐயா, இது என் பையன் ராஜுவுக்கு எடுத்தது. இது உன் பிள்ளைக்கு. என்னங்க ஐயப்பா? இது எனக்காக எடுத்தது. இது உனக்கு. ஆமா, புஷ்பா எவ்வளவோ சொல்லியும்
எனக்கு புரியாமலே போயிடுச்சு. ஆனா என் மகன் இந்த சின்ன பிள்ளை ஏழைங்களுக்கு செய்யறது கடவுளுக்கு செய்யறன்னு உணர்ந்து என் துணியை கொடுக்கட்டுமான்னு கேட்டானே, அப்பதான்ப்பா எனக்கு புரிஞ்சு. புஷ்பா, இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு கோயிலுக்கு போகாம எப்படியோ போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டேன். ஆனா இந்த வருஷ கிறிஸ்துமஸ் தான் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். ஆமா புஷ்பா, சிங்காரம் குடிசையில நீ கடவுளை பார்த்தேன்னு சொன்னியே, நான் பார்க்க வேண்டாமா? வாங்க, எல்லாரும் சிங்கார வீட்டுல இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடும். இறைவனின்
Wonderful Santa. Let's give a big round of applause. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையில் மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது நம் மேசையாமல் நிலோடித்தார் ஜன்னலுக்குள் காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையில் மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது நம் மேசையாமல் நம் மேசையாமல் நிலோடித்தார் மகிழ்ந்து பாடிடுவோம் இயேசு பிறந்தாரே எந்த உள்ளத்திலே இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம் சாதுகள் நீக்கிட நித்திய பிறந்தாரே